காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து குடியான பெண்மணிக்கு பெரியவாளுடைய இதமான அறிவுரை. அதை பற்றி தான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு வயசான குடியான பெண்மணி வந்து மகாபெரியவாள்கிட்ட வந்து, என் பையன் காலேஜுக்கு போய் திரும்பி வரும்போது மின்சார ரயிலில் அடிபட்டு இறந்து போயிட்டான், என்னப்பா முன்னா தெரில, அல்பாயுசாக போயிட்டுதால பேயாவோ பிசாசாவோ அதையே கூடாதவன், அதுக்கு ஏதாவது ஹோமம் பரிகாரம் எல்லாம் சொல்கிறாங்க செய்யணும்னு, பெரியவா என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அப்படியே செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நான், பெரியவங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. பெரியவா வந்து கொஞ்ச நேரம் மௌனம் மறந்துட்டு, அழாதம்மா, உங்கள் கிராமத்தில் வயலில் வேலை செய்கிற குடியான ஜனங்களுக்கு வெயிலில் வந்து குடிக்க நிறைய மோர் கொடு, உன் பிள்ளை நல்ல கதிக்கு போயிடுவான். ஓமம் பரிகாரம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அப்படி சொன்னார். இதை கேட்டுட்டு கூட இருந்தவள்லாம் வந்து இதமான அறிமுறை அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு போனான். வயிறுக்குள்ள வந்து வாழ்த்துறதுங்கிறது வந்து அது ஒன்று தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சது. இன்னொரு மேட்ரை கூட சொல்லணும். ஒரு டைம் வந்து பிரதோஷ மாமா வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து பிரபல வயலின் வித்வான்கள் திரு கணேஷ் திரு குமரேஷ் 2 பேர் வந்திருந்தா. பெரியவா பிரசாதமாக எங்கள் 2 பேருக்கும் தங்க காசு வேணும் அப்படின்னு வாய் விட்டு பிரதோஷ மாமா கிட்டே கேட்டார். மாமா வந்து யோசிச்சுட்டு உடனே வந்து அடுத்த மாதம் 23ஆம் வாங்கோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அடுத்த மாதம் நடந்தது அதிசயம். இவாளை அழைச்சிட்டு வந்து இவ 2 பேரையும் கணம் வித்வான் திரு சுபாஷ் சந்திரன், பெரியவருடைய அருள், பிரதோஷ மாமாவுடைய பக்தி ரெண்டையுமே நல்லா தெரிஞ்சவர் அவர். அடுத்த மாதம் கரெக்டாக 23ஆம் குறிப்பிட்டபடி இந்த வயலன் சகோதரர்களை அவர் வந்து அழைச்சிட்டு போனார். அவர் முதல்ல மடத்துக்கு போயிட்டு மகாபெரிவாளை தரிசிச்சுட்டு இசையஞ்சலிலாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் பிரதோஷ மாமாவுக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறதுக்காக பெரியவாள்கிட்ட உத்தரவை கேட்டு நின்று இருந்தா. பெரியவா உடனே இவா 2 பேருக்கும் 2 தங்க காசுகளை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சியில் அனுப்பிச்சி வச்சார். அவள் சிலையாயிட்டாவா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய பக்தனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றத்துக்காக எப்படி அருள் விளையாடலது பண்ணுறார் இந்த மகா ஞானி அப்படின்னு நினச்சிட்டு தன்னை உளமாற நம்பும் அடிகளை வார்த்தைகளை காப்பாற்றுறதுக்காக விரதம் கொண்ட வள்ளல் மகாபெரிவா. அதானே நம்மளுடைய மகாபெரிவா. மகாபெரிவா திருவடி கேசரன் மகாபெரிவா சரணம்.